வெண்முரசு. கிராதம் 71. வாசிப்பது சந்தீப். காகவனத்திலிருந்து சண்டனும் இளவேதிகர் 4வரும் கிளம்பும்போது உக்ரன் கிளர்ச்சியுடன் அங்குமிங்கும் பாய்ந்து கொண்டிருந்தான். முடிச்சு போட்டு வைத்து தோல் மூட்டையை அவன் பிரித்துக் கொண்டிருப்பதைக் கண்ட பைலன், "என்ன செய்கிறீர், சூதரே?" என்றான். பொதியிலிருந்த ஆடைகளை எடுத்து வெளியே போட்டபடி, "என்னுடைய அரணிக்கட்டை உள்ளே வைக்கிறேன்" என்றான் உக்ரன். "எங்கே அரணிக்கட்டை?" என்றான் பைலன். அரணிக்கட்டை தன் கையில் இல்லை என்பதை அப்போதுதான் உக்ரன் உணர்ந்தான். "என் அரணிக்கட்டை, என் அரணிக்கட்டை" என்று கைகளை உதறியபடி அழத் தொடங்கினான். "அஞ்ச வேண்டாம், இதோ எடுத்துத் தருகிறேன்" என்றான் ஜைமினி. "என் அரணிக்கட்டை எங்கே?" என்று உக்ரன் அழுதபடி கால்களால் தரையை உதைத்தான். அரணிக்கட்டையை குடிலெங்கும் தேடினார்கள். "நாய் தோண்டி வெளியே போடுவது போல மூட்டையை குதறிவிட்டார்" என்றான் ஜைமினி. "இதென்ன புதிய குழப்பம்? எங்கு வைத்தீர், சூதரே?" என்றான் சுமந்து. "நீங்கள் என் அரணிக்கட்டையை திருடிவிட்டீர்கள்" என்று கண்ணீருடன் கைசுட்டி உக்ரன் சொன்னான். "நான் ஊர் தலைவரிடம் சொல்வேன். அவர் உங்களை அடிப்பார். வைசம்பாயனன், அவர் ஏதேனும் மூட்டைக்குள்தான் செருகியிருப்பார். அவிழ்த்துப் பாருங்கள்" என்றான். "மீண்டும் 4 மூட்டைகளையும் அவிழ்ப்பதா?" என சுமந்து சலித்துக் கொண்டான். "என் அரணிக்கட்டை" என உக்ரன் வீறிட்டான். "செவி ரீங்கரிக்கிறது. ஏதாவது செய்யுங்கள். இனி இந்தக் குரலை கேட்டால் என் காது உடைந்துவிடும்" என்றான் வைசம்பாயனன். ஜைமினி ஒவ்வொரு மூட்டையாக பார்த்தபோது சுமந்துவின் மூட்டைக்குள் அது இருந்தது. "நீ என் அரணிக்கட்டையை திருடினாய். நீ கள்வன்" என்றான் உக்ரன். "சரி, இதோ வைத்துக் கொள்ளுங்கள்" என்றான் சுமந்து. அதை வாங்கி மார்போடணைத்தபடி இமைமயிர் ஒட்டியிருக்கும் கன்னங்களுடன் சுமந்துவை சீற்றத்துடன் நோக்கிய உக்ரன் அவன் கண்களை சந்தித்ததும் உதட்டை பிதுக்கி பழிப்பு காட்டினான். "அனைத்தையும் எடுத்துக் கொண்டு விட்டீர்கள் அல்லவா?" என்றான் வைசம்பாயனன். அவன் போ என தலையசைத்தான். "அப்படியே விட்டுவிடுங்கள். அவரிடம் பேச வேண்டாம். அவர்கள் மீண்டும் பணிகளில் விசை கொள்ள. வைதிகரே, இதை எங்கே வைப்பது?" என்று உக்ரன் மெல்லிய குரலில் கேட்டான். மறுமொழி சொல்ல வேண்டாமென விழிகளால் பைலன் சொல்ல எவரும் அதை கேட்டதாக காட்டிக்கொள்ளவில்லை. அவர்கள் அங்குமிங்கும் செல்வதனூடாக நடந்த உக்ரன், "அந்தணரே, இதை எந்த மூட்டையில் வைப்பது?" என்றான். பைலனைத் தொட்டு, "இதை உங்கள் மூட்டையில் வைக்கலாமே" என்றான். அவன் ஒன்றும் சொல்லாதது கண்டு வைசம்பாயனனிடம், "இதை உங்களுடன் வைத்துக் கொள்ளுங்கள், அந்தணரே" என கெஞ்சும் குரலில் சொன்னான். வைசம்பாயனன் சிரித்துவிட்டான். "கொடுங்கள். ஆனால் நான் கொடுக்கும் வரை இதை கேட்கக்கூடாது" என்றான். "இல்லை, நான் முழவை மட்டும்." "ஆ, என் முழவு, என் முழவு" என உக்ரன் கூவினான். "என் முழவை காணவில்லை, பைலன். முழவு உங்கள் தந்தையிடமிருக்கும். சென்று எடுத்து வாருங்கள்" என்றான். உக்ரன் "என் முழவு" என்றபடி வெளியே ஓடினான். அதை நோக்கிவிட்டு புன்னகையுடன் திரும்பி, "இவரையும் கூட்டிச் செல்லப் போகிறோமா என்ன?" என்றான் பைலன். "அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்" என்றான் சுமந்து. "அவர் நம்முடன் அவரது தந்தையும் தாயும் வருவதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்" என்று ஜைமினி சொன்னான். முழவுடன் பாய்ந்து உள்ளே வந்த உக்ரன் மூச்சிரைத்தபடி, "என் முழவு, இதில் காற்று இருக்கிறது" என்றான். "அரணிக்கட்டையில் அனல். இருபெரும் பூதங்களையும் இரு கைகளாக கொண்டிருக்கிறார்" என்றான் பைலன். அதை வாங்கி தன் மூட்டையில் வைத்த ஜைமினி, "இனிமேல் கேட்கக்கூடாது. இது இங்கேதான் இருக்கும்" என்றான். "நான் எப்படி பாடுவது?" என்று உக்ரன் கேட்டான். "பாட்டு வரும்போது கேளுங்கள் சூதரே, எடுத்துத் தருகிறேன்" உக்ரன் கவலையுடன். "எனக்கு இப்போது பாட்டு வருகிறதே" என்றான். "இவருக்கு சிறுநீரும் பாட்டும் ஒன்று வந்து கொண்டே இருக்கும்" என்றான் பைலன். "பேசாமல் இரும், சூதரே. எங்களுக்கு பணிகள் உள்ளன" என்று ஜைமினி சொன்னான். உக்ரன் வைசம்பாயனனைத் தொட்டு, "அந்தணரே, என்னுடைய அரணிக்கட்டையை எடுத்துக் கொடுங்கள்" என்றான். "பிடித்து வெளியே போட்டு விடுவேன், தெரிகிறதா?" என வைசம்பாயனன் அதட்ட அவனை விழித்து நோக்கியபின், "நீ பன்றி" என்றான் உக்ரன்.
நீர் எலிக்குஞ்சு என்றான் வைசம்பாயனன். பிடித்து எலிவளைக்குள் போட்டு விடுவேன். உக்ரன் ஆர்வம் கொண்டு எலிவளைக்குள்ளா என்றான். நெருங்கி வந்து உள்ளே என்ன இருக்கும் என்றான். ஐயோ, ஜெய்மினியரே, இவரை கொஞ்சம் அப்பால் கொண்டு செல்ல முடியுமா என்றான் வைசம்பாயனன் தலையில் அடித்துக்கொண்டு. எலிவளைக்குள் பூனை நுழையுமா? வைசம்பாயனன், இதற்கு மேல் என்னால் தாழ முடியாது என்றான். எலிவளைக்குள் நான் போவேன் ஜெய்மினி, நான் உங்களை எலிவளைக்குள் கொண்டு செல்கிறேன் சூதரே, வருக என்று தூக்கிக் கொண்டு சென்றான். அப்பாடா, இது என்ன வார்ப்பு என்று எனக்கு பிடிகிடைக்கவே இல்லை என்றான் வைசம்பாயனன். கல்வி ஞானம் அனைத்தையும் தெய்வங்கள் இப்படி அவ்வப்போது கேலி செய்வதுண்டு என்றான் சுமந்து. இது கொடுமையான கேலி. ஞானம் என்பது குரங்குக்கு வால் என கூடவே பிறந்து தன்விருப்பப்படி செயல்படும் என்றான் பைலன். சண்டன் குடில் வாயிலில் வந்து நின்று ஒருங்கிவிட்டீர்களா என்றான். ஆம், கிளம்பிக் கொண்டிருக்கிறோம் என்றான் பைலன். ஜெய்மினியர் எங்கே என்று சண்டன் கேட்டான். அவர் சூதமைந்தரை கொண்டுவிட்டுவிட்டு வரச் சென்றிருக்கிறார். இங்கே அவரால் எதையுமே செய்ய முடியாத நிலைமை என்று பைலன் சொன்னான். அவரும் நம்முடன் வரவிருப்பதாக எண்ணுகிறார் என்றான் சுமந்து. அவனும் வரவேண்டியதுதானே? வேறெங்கே செல்வது என்றான் சண்டன். அவரா என்று சுமந்து பைலனை பார்த்தான். அவருடைய பெற்றோர் வருகிறார்களா? சண்டன், இல்லை, சுதைக்கு கரு தாழ்ந்துவிட்டது. 10 நாட்களுக்குள் குழவியிறங்கலாம். இங்கேயே தங்கி மகவுக்கு விழி தெளிந்தபின் கிளம்புவதுதான் அவர்களின் எண்ணம் என்றான். சுமந்து, அப்படி என்றால் என்றான். நீங்கள் எண்ணுவது புரிகிறது அந்தணர்களே. உக்ரன் நம்முடன் மட்டுமே வர முடியும். அவன் தேடியடைய வேண்டியது ஆசிரியரை. தந்தையுடன் இருக்கும் அகவை முடிந்துவிட்டது. வைசம்பாயனன் 5 ஆண்டுகள் வரை தந்தையே ஆசிரியன் என்பார்கள் என்றான். அது பிறருக்கு. இவன் அனலென்றே எழுந்தவன் என்றான் சண்டன். சுமந்து, அது உண்மை. ஆனால் எப்போது அனல் எப்போது பைதல் என்று சொல்ல முடியவில்லை. அதுதான் சிக்கலே என்றான். பார்ப்போம் என்று சொன்னபின் சண்டன், நீங்கள் சொன்ன பின்னர்தான் நினைவு கூர்கிறேன். அவன் மட்டும் நம்முடன் வருகிறான் என்பதை அவனிடம் நாம் இன்னமும் சொல்லவில்லை. நேற்று முன்னாளே அவன் பெற்றோரிடம் சொல்லிவிட்டேன் என்றான். சுமந்து, அன்னைக்கு உவப்புதானா என்றான். அன்னை அவன் மேல் கொண்டிருக்கும் விலக்கம் வியப்பூட்டுவது. சிம்மத்தைப் பெற்ற அன்னைமானின் மருட்சி அது. அவளால் அவனை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. புரிந்து கொள்ள முடியாத எதையும் போல அவளுக்கு அவன் அச்சமூட்டுகிறான். அச்சம் விலக்கமாகி விலக்கம் வெறுப்பாகிவிட்டது. சுமந்து, நாம் விலகிச் செல்லும் ஒவ்வொன்றின் மேலும் நாம் கொள்ளும் வெறுப்பு வியப்பூட்டுவது என்றான். வெறுப்பை உருவாக்கியே விலகிச் செல்கிறோம் என்றான் பைலன். நாம் அவனை எவ்வளவு முந்தி அழைத்துச் செல்கிறோமோ அவ்வளவு நன்று என நினைக்கிறாள். அவர்களின் சீர்வாழ்வொழுக்கில் அவன் பெரிய இடர். அவன் விலகிச் சென்றபின் அவள் அறிந்த வாழ்க்கையின் இனிமைகளில் திளைக்க முடியும் என்றான் சண்டன். ஜெய்மினி உள்ளே வந்து ஒரே அழுகை. அவருடைய முழவு இங்குதான் இருக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு நம்முடன் வருவேன் என்று சொல்கிறார் என்றான். பின்னால் ஓடிவந்து குடிசைக்குள் புகுந்த உக்ரன், நானும் வருவேன், நானும் வருவேன், நானும் வருவேன் என உச்சகட்ட கீச்சுக் குரலில் கூவினான். ஷுத்ரசரவஸ் என்று பெயரிட்டிருக்க வேண்டும். என்ன ஒரு குரல் என்றான் பைலன் செவிகளில் விரல் நுழைத்து. உக்ரனிடம் கை சுட்டி, சத்தம் போடாதே. நீயும் வருகிறாய் என்றான் சண்டன். நானுமா என அவன் விழுவிரிய கேட்டான். ஆம், உன் மூட்டையை எடுத்துக்கொள். நாம் கிளம்புகிறோம். அவன் மெல்ல ஐயம் கொண்டு, தந்தை என்றான். அவர் வரவில்லை. அவன் புருவம் சுருக்கி, அன்னை என்றான். அவளும் வர முடியாது. அவன் தலை சரித்து சற்று நேரம் சிந்தனை செய்தபின், அன்னையின் உள்ளே இருக்கும் குழவி என்றான். அதை எப்படி கொண்டு செல்ல முடியும்? உக்ரன் பெருமூச்சு விட்டான். பின்னர் பின்னகர்ந்து சுவருடன் முதுகை சேர்த்தபின், நானும் வரமாட்டேன் என்றான். குருவை தேடி போக வேண்டாமா என்றான் ஜெய்மினி. வேண்டாம்.
நான் வரமாட்டேன் என்று கூவியபடி அவன் திரும்பி வெளியே ஓடினான். வருவான். தகுந்த தருணங்களில் அவனுள் இருந்து அந்த வரலாற்று மானுடன் வெளியே எழுவான். நாம் கிளம்புவோம் என்றான் சண்டன். அவர்கள் மூட்டைகளுடன் வெளியே வந்தபோது ஊர்த்தலைவரும் குடிமூத்தவர்களும் பிறரும் வெளியே காத்து நின்றிருந்தனர். ஊர்த்தலைவர், எங்கள் சிறுகுடியில் இனி சொல் பெருகும், அந்தணர்களே! மகாசோதர் காலடிப்பட்ட நிலம் இது என எங்கள் குலங்கள் பெருமிதம் கொள்ளும் என்றார். குடிமூத்தார் ஒருவர், உங்கள் எழுத்தாணி தொட்ட எங்கள் மைந்தர் நாவுகளில் கலைமகள் வாழ்வாள். இந்த மலைக்குடி உங்களால் வாழ்த்தப்பட்டது என்றார். பைலன், எங்கள் உடலில் இந்த நிலத்தின் உப்பு கலந்துவிட்டது, குடியினரே! அது எப்போதும் அங்கிருக்கும் என்றான். குடிப்பெண்டிர் அன்னம், நீர், மலர், விளக்கு, ஆடி எனும் 5 மங்கலங்கள் கொண்ட தாளங்களுடன் இருநிறைகளாக நின்றிருந்தனர். குலத்தலைவர் குடுவைகளிலிருந்து மஞ்சள் நீரை எடுத்து அவர்களின் கால்களை கழுவினார். மலர், கனி, ஆடை, நறுமணம், பொன் என்னும் 5 மங்கலங்கள் பரப்பிய தாளங்களை எடுத்து அந்தணர் 4வருக்கும் அளித்தார். சண்டனுக்கு ஆடையும் நறுமணமும் பொன்னும் கொண்ட தாளத்தை அளித்து வணங்கினார். பெண்களின் குரவையோசையும் ஆண்களின் வாழ்த்தொலிகளும் சூழ எழுந்தன. அவர்கள் கிளம்பிச் செல்லும்போது பைலன் திரும்பிப் பார்த்து, எங்கே சூதர் என்றான். அம்மாவின் ஆடைக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்றான் சுமந்து. கூட்டமாக அவர்களை குடியினர் ஊர்ச்சுற்றுக்கு அப்பால் கொண்டு சென்றனர். பைலன் திரும்பிப் பார்த்தான். அவன் விழிகளை சந்தித்ததும் சுதையின் சேலைக்குள் இருந்து நோக்கிக் கொண்டிருந்த உக்ரன் முகத்தை மூடிக்கொண்டான். அவன் புன்னகையுடன், நாம் அழைக்க வேண்டுமென எதிர்பார்க்கிறாரோ என்றான். சண்டர் அழைப்பார் என நினைக்கிறார் போலும் என்றான் சுமந்து. அவர்கள் சற்று தொலைவுக்குச் சென்றதும், பெரிய தந்தையே என்று அழைத்தபடி உக்ரன் ஓடி அவர்களுக்குப் பின்னால் வந்தான். அனைவரும் சிரித்தபடி திரும்பிப் பார்த்தனர். சண்டன், வருக மைந்தா என்றான். பாதி வழி வந்ததும் நின்று, என் முழவு என்றபடி திரும்ப ஓடினான். முழவு இங்கே இருக்கிறது என்றான் சண்டன். அம்மா என்றான் உக்ரன். நீ மட்டும்தான் வருகிறாய் என்றான் சண்டன். அம்மா வரவேண்டும் என்றான் உக்ரன். சண்டன், நீ மட்டும்தான் வருகிறாய். வா என்றபடி திரும்ப நடந்தான். உக்ரன் விம்மி அழுதபடி அம்மாவும் வரவேண்டும் என்று முனகிக் கொண்டு வந்தான். அவர்களை நெருங்கியதும் ஜெய்மினி அவனை தோளில் தூக்கிக் கொண்டான். அம்மா அம்மா என உக்ரன் கை நீட்டி கூவி அழுதான். சுதை திரும்பி உள்ளே சென்று விட்டாள். அம்மா அம்மா என்று அவன் கைகளை உதறி அழுதான். இறக்கிவிடுங்கள் ஜெய்மினியரே என்றான் சண்டன். ஜெய்மினி இறக்கிவிட்டதும் உக்ரன் சுதை சென்ற வழியை நோக்கியபடி நின்றான். அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. சிறியகரிய நெஞ்சு ஏறியமைந்தது. இளையவர். அவருக்கு இன்னமும் அன்னையைப் பிரியும் வயதாகவில்லை என்றான் வைசம்பாயனன். உறவுகளிலிருந்து வெட்டிக்கொள்ளாமல் அறிவுப் பயணம் இல்லை. அது எப்போதேனும் நிகழ்ந்தே ஆக வேண்டும் என்றான் சண்டன். உக்ரன் அவர்களுக்குப் பின்னால் மெல்ல நடந்து வந்தான். புல்வெளியைக் கடந்து அவர்கள் மலைப்பாதையை அடைந்தனர். உக்ரன், அந்தணரே, என்னை தூக்கிக் கொள்ளுங்கள் என்றான். ஜெய்மினி அவனை தூக்கிக் கொண்டான். அவன் தோளில் முகம் புதைத்து கண்ணீர் விட்டபடி உக்ரன் வந்தான். மகாசூதரே என்று ஜெய்மினி மெல்ல அழைத்தான். வருந்துகிறீரா உக்ரன்? ஆம் என்றான். அன்னையிடம் திரும்ப விரும்புகிறீர்களா என்றான் ஜெய்மினி. ஆம் என்றான் உக்ரன். நான் உங்களை நாளையே திரும்ப கொண்டு சென்று விட்டுவிடவா? உக்ரன் மறுமொழி சொல்லவில்லை. சொல்லுங்கள், செல்கிறீர்களா? உக்ரன் பெருமூச்சு விட்டான். உங்கள் கண்ணீர் என்னை வருத்துகிறது சூதரே. உக்ரன், நான் திரும்பிச் செல்ல முடியாது என்றான். ஏன் என்றான் ஜெய்மினி. அன்னை என்னை வெறுக்கிறாள் என்றான் உக்ரன். ஜெய்மினி சற்று அயர்ந்து போனான். ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? அவர் உங்கள் அன்னையல்லவா என்றான். ஆம், ஆனால் அன்னையானாலும் விருப்பும் வெறுப்பும் உண்டு, இது யார் சொல்வது என ஜெய்மினி வியந்தான். குழந்தையின் முகத்தை பார்க்க வேண்டுமென விழைந்தான். ஆனால் அவர் உங்கள் மேல் பெரும்பற்று கொண்டிருக்க வேண்டும் அல்லவா என்றான் ஜெய்மினி.
மறுமொழிக்காக காத்தபோது அவன் நெஞ்சு அறைந்தது. அறிவுடையோர் பாமரரை வெறுக்கிறார்கள் என்று உக்ரன் சொன்னான். ஆனால் பாமரர் அறிவுடையோரை மும்மடங்கு வெறுக்கிறார்கள். ஜைமினி மெல்ல உடல் தளர்ந்தான். தோளிலிருந்த சிறுமைந்தனின் உடல் பல மடங்கு எடை கொண்டது போல் தோன்றியது. ஏனென்றால் அறிவுடையோர் தங்கள் விருப்பப்படி பாமரர் வாழ்வை ஆட்டி வைக்கிறார்கள் என்றான் உக்ரன். அப்படியென்றால் ஏன் பாமரரை அறிவுடையோர் அஞ்சுகிறார்கள் என்றான் ஜைமினி. பெருந்திரளாக ஆகும்போது பாமரர் மாபெரும் வல்லமை கொண்டவர்கள். ஒற்றை நிலைப்பாடு கொள்கையில் அவர்கள் அறிவுடையோரை பேரலை சிறுதுரும்பை என அள்ளி அடித்துச் செல்கிறார்கள். ஜைமினி பெருமூச்சு விட்டான். இதை எங்கே அறிந்தீர்கள் என்றான். குருகுலோதயம் என்னும் சிறுநூலில் அரசு சூழ்தல் பற்றி வரும் பகுதிகளை ஒரு முதுசூதர் பாடினார். நான் அதைக் கேட்டபோது இப்படி எண்ணிக்கொண்டேன் என்றான் உக்ரன். அதை யாத்தவர் யார் என்றான் ஜைமினி. அவர் குருகுலத்து மூத்தவரான கிருஷ்ணதுவைபாயன மகாவியாசர் என்றான் உக்ரன். ஜைமினி அவர் மறைந்துவிட்டார் என்கிறார்களே என்றான். அவர் மறைய முடியாது. அவருக்காகவே இங்கே அரசரும் முனிவரும் அந்தணரும் வீரரும் மக்களும் இணைந்து இவையனைத்தையும் நடிக்கிறார்கள். அவர் தெய்வங்களின் ஆடலை பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஜைமினி அவர் பெயரில் வந்து கொண்டிருக்கும் பாடல்கள் சூதர்களே பாடுபவை என்கிறார்கள் என்றான். இல்லை, அவற்றை பிறர் பாட முடியாது என்றான் உக்ரன். நீங்கள் கூடவா என்றான் ஜைமினி. சிலக்னங்களுக்குப் பின் நான் பாடலாம் என்றான் உக்ரன். ஜைமினி மீண்டும் பெருமூச்சு விட்டு அவன் முதுகை கையால் வருடி, ஆம் மகாசூதரே, தாங்கள் மட்டுமே பாட முடியும் என்றான். அன்று உச்சிப்பொழுதில் அவர்கள் சுகவாணி என்னும் சிறிய சோலையை சென்றடைந்தனர். நெடுந்தொலைவிலேயே அங்கே ஒலித்த பறவை குரல்களை கேட்டார்கள். களைத்துப் போயிருந்த சுமந்து, நாம் அங்கே ஒரு நல்ல சோலையை காண முடியுமென நினைக்கிறேன் என்றான். ஆம், அங்கே முன்னர் தண்டக முனிவரின் குறுநிலை இருந்தது. இன்றும் அவருடைய மாணவர்கள் அங்கே வாழ்கிறார்கள். இனிய சுனை ஒன்றும் சுற்றும் அழகிய மலர் மரங்களும் உள்ளன என்றான் சண்டன். பைலனின் தோளில் இருந்த உக்ரன் துயில் கொண்டிருந்தான். அவன் எச்சில் பைலனின் தோளில் வழிந்தது. தூங்கிவிட்டாரா என்றான் ஜைமினி. ஆம் என்றான் பைலன். நான் வைத்துக் கொள்ளவா என்றான் ஜைமினி. வேண்டாம். எடையே இல்லாமலிருக்கிறார் என்றான் பைலன். சுமந்து, நாம் எவ்வளவு விரைவாக நீர் அருந்துகிறோமோ அவ்வளவு நன்று என்றான். ஏன் என்றான் வைசம்பாயனன். எனக்கு நீர்விடாய் இருக்கிறது, அதனால்தான் என்றான் சுமந்து. வைசம்பாயனன் சினந்து நோக்க பைலன் சிரித்தான். அவர்கள் சுகவாணிக்குள் நுழைந்தபோது சிறிய நீரோடை ஒன்று குறுக்காக கடக்கக் கண்டனர். தெளிந்த நீர் இன்மையின் ஒளி என அலைபாய ஓடிக்கொண்டிருந்தது. சுமந்து நீர் அள்ளி அருந்தினான். பிறரும் நீரிலிறங்க பைலன் மெல்ல உக்ரனை தரையில் படுக்க வைத்தான். விழித்துக் கொண்ட உக்ரன் நான் என்றான். என்ன என்றான் பைலன். நான் தான் தின்பேன். பைலன் சிரித்து, எதை என்றான். பலாப்பழம். மிகப்பெரியது. பைலன், சிறியவை கனவில் கூட வருவதே இல்லை போலும் என்றான். உக்ரன் எழுந்து இறங்கி நீரை அள்ளி தலைமேல் விட்டுக் கொண்டான். குடுமியை நனைக்க வேண்டாம் என்று சண்டன் கூறிய குரலில் சொல்ல அவன் சரி என கரையில் ஏறி நின்று கொண்டான். அப்பால் முருங்கை மரங்களாலான ஒரு காட்டுச் செறிவு தெரிந்தது. விழுந்து விழுந்து முளைத்து பசுந்தளிர்கற்றைகளாக அசைந்து கொண்டிருந்தது அத்தழைப்பு. முருங்கை என்று உக்ரன் சுட்டிக்காட்டினான். ஆனால் காய்களே இல்லை சுமந்து, காய்கள் அதோ மேலே நிற்கின்றன என்றான். இங்கே எவரோ அன்றாடம் வந்து கீரை கொய்து செல்கிறார்கள். சேற்றுக்குள் காலடிகள் தெரிகின்றன என்று சுமந்து சுட்டிக்காட்டினான். உக்ரன் முருங்கை என்றான். குனிந்து ஒரு சிறிய முசுக்கட்டை புழுவை நோக்கினான். அது சிலிர்த்த உடலுடன் மெல்ல சென்று கொண்டிருந்தது. அது சிறிய குட்டி. முருங்கையின் குழவி என்றான். திரும்பி ஜைமினியிடம் முருங்கை குழவி என்றான். அவன் கண்களில் மெல்ல பாலாடையென ஓர் மங்கல் நிகழ்வதைக் கண்ட ஜைமினி மெல்ல யார் என்றான். அதற்குள் அவன் சொல்வதைக் கேட்க பிறரும் அருகணைந்தனர்.
முருங்கை குட்டி என்று ஒரு சிறு குழவி இருந்தது முன்பு என்றான் உக்ரன். அது அன்னையின் கையில் பிறந்தது. விரலிடுக்குகளுக்குள் வளைந்து ஒடுங்கி வாழ்ந்தது. அவன் கைகளை இடுக்கி அதே போல அமர்ந்து காட்டினான். மிகச்சிறிய குட்டி அது. அன்னை அந்தக் குட்டிக்கு பாலும் சோறும் ஊட்டி அணைத்து வைத்துக் கொள்வாள். அது அன்னையிடம் பேசிக்கொண்டே இருக்கும். கைகளை விரித்து ஒருநாள் பெரிய வேடன் ஒருவன் வந்தான். அவன் கருமையாக இருந்தான். மிகப்பெரிய மீசை. அவன் கண்கள் களாப்பழம் போல சிவந்தவை. அவன் அந்த முருங்கை எண்ணெயை ஓங்கி விட்டு முருங்கை எண்ணெய் அப்படியே கீழே விழுந்தது. அதை அந்த வேடன் கூட்டிக் கொண்டு வந்த பெரிய எருமை மேய்ந்தது. சண்டன் கூர்விழிகளுடன் அருகணைந்து, எருமையா என்றான். ஆம், அது அந்த முருங்கை எண்ணெயை மேய்ந்தது என்றான். அந்த வேடன் முருங்கை எண்ணெயின் தடியை வெட்டி சிறுதுண்டுகளாக ஆக்கிக் கட்டி கையில் எடுத்துக்கொண்டு சென்றான். அதிலிருந்த முருங்கைக் குட்டி அப்படியே விதை போல மண்ணில் உதிர்ந்தது. அதற்கு எங்கே செல்வதென்றே தெரியவில்லை. அழுது கொண்டே இருந்தது. அதன் பின்னர் காற்று செல்லும் திசையிலேயே அதுவும் செல்ல ஆரம்பித்தது. அதற்கு யாருமே இல்லை அல்லவா என்றான் உக்ரன். ஆம் என்றான் ஜைமினி. அந்த முருங்கைக் குட்டி அழுது கொண்டே சென்றது. செல்லும் வழியில் இலைகளைத் தின்றது.